ஒரு சிங்கத்தை பார்க்கணுன்னு நினச்சிருந்தீங்கன்னா அவரை பார்த்துருக்கலாம். ஏன்னா அவர் நிற்கிறதுலேருந்து அவர் பேசுகிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு கண்ணியமும் ஒரு கம்பீரமும் இருக்கும். அவரை மாதிரி ஒரு உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, படிப்புக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதுன்னு. அதெல்லாம் தாண்டி ஸ்போர்ட்ஸுக்கு அந்த மனுஷன் மாதிரி ஒருத்தர் நின்னதான் நான் பார்த்ததே கிடையாது. எத்தனையோ அத்லெட்டிக் டேலண்ட்ஸ் இன் த கண்ட்ரி ஃப்ரம் தமிழ்நாடு அண்ட் எஸ்பெஷலி ஃப்ரம் திருநெல்வேலி, நாகர்கோயில் has been come because of JPR sir. அந்த பிகில் ஒரு டைலாக் வரும்ல, 10 பைசா தரமாட்டேன், எப்படி விளாடணும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவார்ல. எங்கள் ஆட்டம் வேறு மாதிரி இருக்கும்னு, அது எல்லாமே அவர் தான். அண்ட் தேங்க்ஸ் டு JPR சார். பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறேன்னு சொல்லும் போது ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து எல்லா காலேஜ்லேயுமே என்ன சொல்லுவாங்க, எப்போ படிப்பு முக்கியம், காலேஜுக்கு கிளாஸுக்கு வரணும், டைமுக்கு அட்டன் பண்ணணும், இதெல்லாம் இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜ்னு இது சொன்னாங்க. நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட் இயர் காலேஜுக்கு வந்து 5வது நாள் என்னோட HOD பிரவீனா மேம்கிட்ட போய் சொன்னேன். நேராக மேம்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. அப்படியாப்பா, என்னப்பா 5 நாள் தான் நான் இருக்குது, அதுக்குள்ளே கேமராலாம் கேட்குறீங்க, வெரி குட், நல்ல விஷயம் தான், ஆனால் அப்பாவை போய் பாருங்கள், அப்பா என்ன சொன்னால் அதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லி மேம் தான் சொன்னாங்க. மேம் தான் கூப்பிட்டு போனாங்க. நேராக உள்ளே போனோடனே அப்படியே சிரிச்சிட்டே பார்த்தாரு. என்ன வயசாகுது உனக்கு அப்படின்னாரு. சார் இப்போ தான், ஓகே குட், எடுத்துக்கோப்பா கேமரா எடுத்துக்கோ, சீக்கிரம் ஒரு டைரக்டர் ஆகிடுன்னு சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு இப்போது உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணுன்னா, ஒரு மரம் பார்க்கும்போது அது வெளில ஒரு பெரிய ஸ்டெம், ஒரு ட்ரங்க்கு, ஒரு வேர்வு, அதாவது என்ன சொல்கிறது, கிளை விட்டு இலை விட்டு பழம் விட்டு அப்படின்னு அப்படியே செழிப்பாக இருக்கும். அதுலேருந்து நிறைய பேர் நிறைய எடுத்துப்பாங்க. ஒரு புறா வரும், பறவை வரும், என்னென்னமோ எடுத்துப்பாங்க. அது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதான் ஒரு மனுஷனோட வளர்ச்சி. ஆனால் அதே மரத்துக்கு கீழே வேரூன்றி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த மெயின்டெனன்ஸ் இல்லாமல் வேரூன்றி ஆழமாக இருக்குல்ல, அந்த கிரவுண்டட்னஸ், அதுதான் என்னோட சத்யபாமா, அதான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அதான் என்னோடய ஃபேமிலி, அதான் என்னோடய அப்பா அம்மா, அதான் என்னோட கூட இருக்கிற எல்லாருமே. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை ஹோல்ட் பண்ணிட்டே இருக்காங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை ரொம்ப கெட்டியமாக பிடிச்சிட்டு இருக்காங்க. ஐ திங்க் மை ரூட் இஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் சம் ஒன் டு. உண்மையிலே கஷ்டம்தான். அப்புறம் நம்ம பேசிக்காக வந்து காலேஜில் வந்து சில கனெக்ட் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி வந்து நம்ம சில ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணக்கூடாது, இந்த காலேஜ்லேருந்து போகும்போது இதை மிஸ் பண்ணக்கூடாது, அதை மிஸ் பண்ணக்கூடாது. இது எல்லா எண்ணமும் இந்த 34th கான்வெகேஷன்லேயும் உங்களுக்கும் இருக்கும். வாட் வி ஷுட் நாட் மிஸ், என்னை பொறுத்தவரையும் ஒரு ஃப்ரெண்டாக நான் சொல்கிறேன், உங்களை மிஸ் பண்ணாதீங்க, உங்களுக்குள்ளே இருக்க அந்த காலேஜ் பர்சனாலிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு எப்பா இது தயவு செஞ்சு சோஷியல் மீடியாலலாம் ஷேர் பண்ணாதீங்க, நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக ஓப்பனாக எந்த லேயர்ஸும் இல்லாமல் பேசுகிறேன். என்ன சொல்கிறது, உங்கள் காலேஜ் பர்சனாலிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா எல்லாரையும் நீங்கள் திரும்பி சந்திச்சிருவீங்க, ஆனால் உங்கள் காலேஜ் பர்சனாலிட்டி அந்த கேரக்டர் சந்திக்கவே மாட்டீங்க. இன்றைக்கி நான் ஒரு பெரிய டைரக்டராக இருக்கலாம், இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு டைரக்டராக சஸ்டெயின் ஆகிறதுன்றது வந்து ஒரு நெருப்பில் நிற்கிற மாதிரி. ஆனால் நான் காலேஜில் படிக்கும் போது அந்த அருண்குமார் அவனே நெருப்பாக தான் இருப்பான். நான் இப்போ 5 மணி நேரம் தூங்குறேன், அவன் 2 மணி நேரத்துக்கு தான் தூங்குவான். ஸோ வென் யூர் இன் காலேஜில் உங்கள் மைண்டில் ஒரு சீடு இருக்கும், நான் இப்படி ஆகணும்னு ஒன்று இருக்கும்ல, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு 10-15 வருஷம் கழித்து நீங்கள் சாதிச்சதுக்கப்புறமும் திருப்பி இதே பர்சனாலிட்டியை ஒரு தடவை தனியாக கூப்பிட்டு பேசி பாருங்கள். யூ வில் நோ வேர் யூ ஆர் அண்ட் யூ வில் க்ரோ வேர் யூ வாண்ட் டு க்ரோ. அதை மட்டும் இழந்துடாதீங்க, அந்த நண்பனை மட்டும் இழந்துடாதீங்க, அதுதான் உங்கள் மனசாட்சி. பெரும்பான்மையாக ஒரு காலேஜ் என்ன சொல்லிக் கொடுக்கும், ஒரு யூனிவர்சிட்டி என்ன சொல்லிக் கொடுக்கும், நல்லா படிக்கணும், ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ, வேலை கிடையாது. அது மட்டுமே கிடையாது. ஒரு நல்ல மனிதன், ஒரு நல்ல ஃபேமிலி மேன், வாழ்க்கையில் சாதனைன்றது ஒரு நல்ல ஃபேமிலி மேனாக இருக்கிறது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. 1000 கோடி போஸ்ட்ரு, அது இது, இவங்களோட படம் மட்டும் அவங்க குட், கிரேட் ஃபார் ப்ரொஃபஷன். பட் வாட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லைஃப் இஸ் டு பி அ கிரேட் ஃபேமிலி மேன். அப்படி ஒரு கிரேட் ஃபேமிலி மேனாக இருக்கிறது எங்கே சொல்லிக் கொடுப்பாங்கன்னா காலேஜில் தான். உங்களோட நண்பர்களோட எப்படி இருக்கணும், உங்களை சுற்றி இருக்கிற ஆம்பியன்ஸோட எப்படி இருக்கணும், டீச்சர் எப்படி பார்த்துக்கணும், உங்கள் டீச்சர்கிட்ட எவ்வளோ மரியாதையாக பேசணும், ஒருத்தவங்கள்ட்ட வேலைக்கு போகிறோன்னா எப்படி இருக்கணும், எல்லாமே சொல்லித்தர இந்த
காலேஜ் தான், யூனிவர்சிட்டி தான். அப்படி பார்த்தா இன்றைக்கி என் ஃபேமிலியோட சைஸ், எல்லார் ஃபேமிலிக்கும் 5 பேர் 6 பேர்னு சொல்லுவீங்க. என் ஃபேமிலி சைஸ் எத்தனையோ ஆயிரங்கள். என் அப்பா, என் அம்மா, என் மனைவி, வாட் அ கிரேட் பர்சனாலிட்டி ஷீ இஸ். என்னை ஒவ்வொரு நிமிஷமும் என்னை வந்து எங்கள் அப்பா அம்மா எப்படி என்னை காலேஜ் வரையும் என்னை பார்த்துக்கிட்டு என்னை டைரக்டர் வரையும் பார்த்துக்கிட்டாங்கன்னா, அந்த டைரக்டர்லேருந்து நான் இன்றைக்கி என்னவா இருக்கேன்றதுக்கு என் மனைவி காரணம். இப்போது நான் ஒரு டைரக்டர்லேருந்து ஒரு நல்ல ஹியூமனாக மாறினதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என் மகன் மீர். ஸோ இந்த 4 பேர் தான் என் ஃபேமிலியா அப்படின்னு பார்த்தா, என் அண்ணன் தம்பி பேர்லாம் சொன்னால் தெரிச்சிருவீங்க. என் அண்ணன் தளபதி விஜய். ஸோ அப்படி என்னோட ஃபேமிலி சைஸ் பெருசு. என்னை உருவாக்கின இந்த காலேஜ் என்னோட ஃபேமிலி. ஸோ லைஃப்பில் ஒன்றையாகவும் வச்சுக்கோங்க, மேக் யுவர் ஃபேமிலி சைஸ் பிகர் அண்ட் பிகர். இன்றைக்கி நான் டாக்டரேட் வாங்கும் போது, எனக்கு அந்த மெர்சல் மியூசிக் போடும் போது எனக்குள்ளே இருந்த அதே உணர்வு எத்தனை 1000 கோடி பேருக்கு இருக்குன்றது என்னால் உணர முடியுது. ஏன்னா அது என்னோடய ஃபேமிலியோட சைஸ். ஐ ஏர்ன்ட் இட். அது ஒன்லி த்ரூ ஆனஸ்டி, ஒன்லி த்ரூ லவ். அதை நான் மேற்கொண்டும் இன்னும் பெருசாக்குவேன். முக்கியமாக என் காலேஜுக்கு நான் இப்போது எனக்கு டாக்டரேட் கொடுத்துட்டீங்க, நான் அதுக்கு எவ்வளோ தகுதியான ஆளுன்றது நான் வந்து இன்னும் அந்த இடத்துக்குள்ளே வரல. பட் எனக்கு பயங்கர நர்வஸாக இருக்குது. ஆனால் ஒன்று ப்ராமிஸ் பண்ணுறேன், ஐ ஜென்ரலி கொடுத்த வாக்கை நான் இது வரைக்கும் மீறினதில்லை. I'll make something proud for this country in coming years, ma'am, for sure. And that's going to be because of Satyabama University. என்னோடய ப்ரொடியூசராக இங்கே இருக்காரு, இப்போ தான் பார்த்தேன். சார் உங்களை கனெக்ட் பண்ணி தான் சார் சொல்கிறேன், அடுத்து பண்ணுறதுல தெரிக்க விட்டுருவோம் சார். இது நம்ம ஊர் மட்டுமே நம்மளை பார்க்கக்கூடாது, உலகம் நம்மளை சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம முடிஞ்ச வரையும் போராடி ஏதோ ஒன்று பண்ணிடலாம் சார். அண்ட் தட் இஸ் வாட் ஐ எம் மீனிங் யர். பேசிக்காக ஒரு குட்டி கதை, ஜென்ரலாக ஒரு குட்டி கதையோடு தான் என் ஸ்பீச்சை நான் முடிப்பேன். ஒரு குட்டி கதை எங்கள் அண்ணன் ஸ்டைலில். தேங்க்யூம்மா, தேங்க்யூ அப்பா, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நான் எங்கள் அப்பா அம்மாவை ஜென்ரலாக நான் வெளில காமிக்கக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. அது என்னால், என்னோட இந்த செலிப்ரிட்டிசம்னால அவங்களுக்கு அது குறைஞ்சிடக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருந்தேன். பட் திஸ் இஸ் அ ஸ்டேஜ் ஐ வாண்ட் மை பேரண்ட்ஸ் டு பி தேர். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். என்னடா தேங்க்யூலாம் சொல்கிறானே ஃபார்முலான்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையில் ரொம்ப சில சூழல்களில் மட்டும்தான் நம்ம அப்பா அம்மாவை நம்ம பிறந்ததுக்கப்புறம் இன்னும் சந்தோஷப்பட வைக்கும். அப்படி எங்கள் அப்பா அம்மாவை நான் பிறந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட வச்ச நாள் மரிசீனா மேம் இந்த டாக்டரேட் என் கையில் கொடுத்த மொமெண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். குட்டி கதை என்னடா ரொம்ப இதுவாக போயிடுச்சேன்றனால தான் அந்த குட்டி கதையோடு முடிக்கிறேன். ஓகே, நெகட்டிவிட்டி அடுத்தவங்க நிறைய பேசுகிறத பற்றி நிறைய பேசிட்டோம். சும்மா ஒரு ஊமை கதையாக நான் கேள்விப்பட்டதை நான் சொல்கிறேன். ஒரு வில்லேஜ் ஸ்டோரி தான் அது, ஒரு கற்பனை கதை. ஒரு கோயில் இருந்துதான், அந்த கோயிலில் படி இருந்துதான், சிலை இருந்துதான். அந்த ஊரில் வர பக்தர்கள்லாம் அந்த படியை தாண்டி போயிட்டு சிலையை கும்பிட்டுட்டு க்யூவில் நின்று சிலையை கும்பிட்டு போயிடுவாங்களாம். அப்புறம் நட சாத்தியிருக்காங்க. அந்த கோயிலோட டோர் மூடினதுக்கப்புறம் நைட்டு அந்த கல், அந்த படிக்கல் வந்து அந்த சிலைக்கல்கிட்ட பேசியிருக்கு, ஏய் என்னப்பா நீயும் கல் நானும் கல், என்னை தாண்டி போகிறாங்க, உன்னை மட்டும் க்யூவில் நின்று சாமி கும்பிட்றாங்க அப்படின்னு. அப்போ அந்த சிலைக்கல் சொல்லிச்சான், டே கண்ணா, உன்னை இந்த சைடு ஒரு வெட்டு இந்த சைடு ஒரு வெட்டுன்னு ரெக்டாங்கிளாக படியாயிடுற, என்னை ஒரு 1000 பேர் வச்சு செஞ்சு என்னை சிலையாக்கியிருக்காங்க, அப்போ எனக்கு அந்த மரியாதை இருக்க தான் செய்யும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் உங்களை வச்சு செய்கிறாங்க, உங்களுக்கு நிறைய நெகட்டிவிட்டி வருதுன்னா you will be praised and you will be worshipped. That's it. Thank you everyone. Thank you, thanks for this. Thank you. எல்லாருக்கும் வணக்கம்ண்ணா. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அனைத்து ப்ரெஸ் மீடியாவுக்கும் என்னோட நன்றி. இன்றைக்கி என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாள். நான் படித்த காலேஜ் சத்யபாமா யூனிவர்சிட்டிலேயே எனக்கு அவங்க டாக்டரேட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி டைரக்டருக்காக கொடுத்துருக்காங்க. என்னோட சான்ஸ்லர்
இன்னும் சொல்லணுன்னா என்னை வழி நடத்தினவங்க, நம்ம படித்த காலேஜே நம்மளுக்கு கொடுக்குறதுன்றது ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்டு. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் ஐ எம் லைஃப் லாங் தேங்க்ஃபுல் டு மை யூனிவர்சிட்டி அண்ட் I hope I'm going to do something great for the university by bringing more proud to the country. அடுத்த படம் தான் அனௌன்ஸ் பண்ணிட்டோமேனா, அல்லு சாரோட பண்ணுறோம். சன் டிவி, மாறன் சார், கலாநிதி மாறன் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபில்ம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இது வரைக்கும் நம்ம பண்ண இந்தியாவில் பண்ண, அது முக்கியமாக நம்ம ஊரில் பண்ண படங்களில் இதுதான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபில்ம். நிறைய விஷயங்கள் டெக்னாலஜி உள்ளே கொண்டு வரோம். எனக்கு தெரிஞ்சு இது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெருமை சேர்க்குற ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது ப்ரொடியூசர் தான் நான் டிசைட் பண்ணுவாங்க. படம் எடுக்கிறத நம்ம வேலை, ரிலீஸ் பண்ணுறது அவங்களோட. அது தெரிலண்ணே. அது இது வரைக்கும் நிறைய இருக்குது கனவுகள். எல்லா டெக்னாலஜியும் ஒன்றா வரும்போது தான் நம்மளுக்கு மொத்தமாக தெரியும். சாரிண்ணா, அதான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு திருப்பி நான் பிறக்கும் போது என்ன ஃபீல் இருந்ததோ அது இன்றைக்கி இருந்ததுன்னு என்னால் உணர முடிஞ்சுது. என் மனைவிக்கு என்ன முதல் முறையாக என்னை சந்தித்து என்கிட்ட பேசும்போது என்ன உணர்வு இருந்ததோ அது இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இது ரொம்ப ரொம்ப எமோஷ்னலான மொமெண்ட்ண்ணே, வார்த்தைகளில் சொல்ல முடியல. அதான் ஒரு நல்ல யூனிவர்சிட்டி, நல்ல வழிநடத்தக்கூடிய டீச்சர்ஸு, பேரண்ட்ஸு அண்ட் உங்களுக்கு எல்லாம் அமைஞ்சு வரும்போது உண்மையாக படித்து உண்மையாக உழைச்சோன்னா ஐ திங்க் அவங்க எல்லாருமே நம்மளை கையில் வச்சு தாங்குவாங்க. அதுக்கு உதாரணம் தான் எங்களோட சான்ஸ்லர்ஸ். நாங்கள் படித்தோம், இங்கே தான் படித்தோம், ஓகே என்ன பண்ணுறானுங்க பசங்க, எவ்வளோ தூரம் போகிறானுங்க, எவ்வளோ நல்லா பண்ணுறாங்கன்னு கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல. அண்ட் கிவிங் அ டாக்டரேட் ஃப்ரம் அ யூனிவர்சிட்டி அண்ட் தட் டூ இஸ்ரோக்கு டைரக்டர் கொடுத்த டாக்டரேட் கொடுத்த சேம் யூனிவர்சிட்டி இஸ் கிவிங் த ஸ்டூடெண்ட் ஃப்ரம் த சேம் யூனிவர்சிட்டின்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அண்ட் ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் தட் மேம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆமாம், கண்டிப்பாக நாங்கள் பேசிட்டு தானே இருக்கோம். ஸோ அண்ணாக்கும் இது பெருமை தான். அதான் என் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே பெருமைப்படுற மாதிரி எங்கள் அண்ணன் தளபதி விஜய் அண்ணனும் கண்டிப்பாக இதை ரொம்ப பெருமையாக தான் எடுத்துப்பார். அண்ட் தேங்க்ஸ் டு அண்ணா டூ. ஏன்னா அவரும் எனக்கு ஒரு டீச்சர் தான். ஆமாம் ஆமாண்ணா. என்னென்னா நான் படிக்கும் போது நான் எப்பயுமே என்னென்னா ஒரு யூனிவர்சிட்டி எப்படி இயங்கும்னா படிக்கும் போது படிங்க அப்படின்னு தான் புஷ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும், மீடியா துறையாக இருக்கட்டும், எதில் நம்ம இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ நம்ம அதை அவங்ககிட்ட சொன்னாலே போதும். அவங்க படிப்பு ப்ளஸ் அதுக்கான ஒரு நேரம், அதுக்கான சப்போர்ட். இன்னும் சொல்லப்போனால் என் ஷார்ட் ஃபிலிமுக்கு அந்த டைமில் நான் சொல்கிறேன் 15,000 எனக்கு வந்து கூப்பிட்டு கொடுத்தாரு. 15,000 வச்சுக்கோ, ஷார்ட் ஃபிலிம் எடு அப்படின்னாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த சப்போர்ட்டு தான் இன்றைக்கி நம்ம உருவாகியிருக்கோம். ஸோ ஜேபிஆர் சார் என்ன மாதிரி நிறைய பேரை உருவாக்கியிருக்காரு. நான் அதில் ஒரு துளி. அண்ட் ஐ எம் ரியலி ப்ரவுட் தட் ஐ எம் பிரிங்கிங் சம்திங் டு மை யூனிவர்சிட்டி. எதை பற்றி கவலைப்படாதீங்க. மனசில் என்ன தோணுதோ அதை நேர்மையாக உழைச்சி செய்யுங்க. யூ வில் கோ பிளேசஸ். அண்ணா ஐ லவ் யூண்ணா. தேங்க்யூ. அடுத்த ஜென்ரேஷனில் லைஃப்பில் ரொம்ப முக்கியம் எஜுகேஷன் தான். ஏன்னா நம்மளை எப்படி அடிக்க போகிறானுங்க, எல்லா விஷயத்துலையும் அடிக்க போகிறாங்க. நம்மளோட முதல் ஆயுதமே ஒரு 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 இன்டெலிஜென்ஸ் ஆயுதமே நம்ம படிப்பு தான். அது இல்லைன்னா நம்ம இன்னும் கீழே போயிடுவோம். ஸோ அதனால் எந்த ஜென்ரேஷனாக இருந்தாலும் சரி, எத்தனை ஜென்ரேஷனாக இருந்தாலும், சில ஜென்ரேஷன் படிப்பை விட்டுருந்தாலும் இப்போவும் படிக்கலாம். ஸோ ஐ திங்க் எஜுகேஷன் இஸ் அ ஃபண்டமெண்டல் நீட் லைக் ஃபுட் அண்ட் வாட்டர்.